வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு குடியரசு தினத்தன்று கேஜிஎஃப்பின் கலங்கல் வனம் ஒன்றில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேமிகா கிருபா அவங்க ட்ரஸ்ட்டுக்கு 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடினாங்க. அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, அருமையான ஞாயிறு. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க போகலாம். என்ன விமானங்கள்லாம் இத்தனை வருது? அட, விமானங்கள் பயங்கரமாக பறந்து வருது. நம்மளை நோக்கி தான் வருது. இங்கே தான் வருது போல இருக்கு. ஓஹோ, நம்ம சிறப்பு விருந்தினர் வராரு விமானத்தில். அப்படி போடுங்க. வாங்க வாங்க வாங்க. சூலூர் விமானப்படையில் விங் கமாண்டராக பணிபுரிகிற திரு அருணாச்சலம் அவர்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு. ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அவங்கள அன்பாக வரவேற்று உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி விட்டு அதுக்கு ஒரு அருமையான சல்யூட் அடிக்கிறார் பாருங்கள். இதுதான் மிலிட்ரி ராயல் சல்யூட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கொடி பறக்க ஆரம்பித்தது, தேசிய கீதம் பாடப்பட்டது, இனிப்பு வழங்கப்பட்டது. அதன் பிறகு அனைவரும் அந்த விழா அரங்கத்திற்குள் அன்புடன் அழைத்து செல்லப்படுகிறார்கள். வாருங்கள், நாமும் போவோம், போய் என்ன நடக்கிறது என்பதை கண்குளிர பார்ப்போம். எத்தனை மக்கள் வந்திருக்கிறார் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை என்று பாராமல், ஊர் சுற்றாமல். ஆஹா, அருமை அருமை. பிரேமிகா கிருபா அறக்கட்டளை மூலம் கல்வி பெற்ற அந்த மாணவ செல்வங்கள் பாருங்கள், என்ன அழகாக மரியாதையாக அன்புடன் வணங்கி வரவேற்று அனைவரையும் உள்ளே செல்ல ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த வழியிலே வைத்திருக்கும் அந்த டிஸ்பிளேவை சிறப்பு விருந்தினரும் விங் கமாண்டருமான திரு அருணாச்சலம் அவர்கள் பார்வையிடுகிறார்கள். அந்த ட்ரஸ்டின் பொறுப்பாளர்களான திரு சஞ்சீவி அவர்களும் திருமதி மீனா அவர்களும் அவர்களுக்கு அதை விளக்கி கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் இதுவரை என்ன செய்துள்ளோம், எப்படி செய்துள்ளோம், ஏன் செய்துள்ளோம் என்பது போன்ற விவரங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தரையில் அமர்ந்து படிக்கும் அவலத்தை போக்கி டெஸ்கும் பெஞ்சும் கொடுத்து அவர்களை முதல் நிலையில் உயர்த்தி இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் பல நிலைகள் உயர்வார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இத்தனை ஷீல்டுகளும் தங்களை வென்றெடுத்தவர்கள் கையிலே தவள புரள ஆவலாய் காத்து கொண்டிருக்கின்றன, தவம் இயற்றி கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அவைகள் வெற்றிக்கனிகள் அல்லவா? அந்த பெருமிதம் இருக்கத்தானே செய்யும். இதோ பிரேமிகா கிருபா அவர்களின் நிகழ்ச்சி தற்போது தொடங்கிவிட்டது. இப்பொழுது மேடைக்கு விருந்தினர்களை அழைக்கும் அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம பிரேமிகா அறக்கட்டளையோட குழந்தைகளும் எனது குழந்தைகளும் இன்றைக்கு ஒரு விழாவினை நடத்துவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சி அவர்களுக்கு தொடக்க கல்வியிலேயே நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இந்திய ராணுவமானதே ராணுவ வீரர்கள் தான். வாழ்த்துறைகளை தொடர்ந்து மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் அற்புதமாக நடைபெற்றது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாரம்பரியமான பரதநாட்டியம். உடனே பாருங்கள், நவீன நாட்டியமும் கூடவே வருகிறது. இதுதான் அந்நியன் படம் போல அம்பியும் அந்நியனும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தார்கள். யாரை பார்ப்பது, யாரை விடுவது என்று நமக்கு புரியவில்லை. அந்த அளவுக்கு அந்த நடன அசைவுகளும் அந்த நுணுக்கங்களும் மிக 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 அற்புதமாக அருமையாக அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டு அதை அவர்கள் நன்கு உணர்ந்து புரிந்து உள்வாங்கி அதை மேடையிலே பல பேர் முன்னிலையில் செயல்படுத்துவது என்பது பெரிய விஷயம், மகா பெரிய விஷயம். ஏனெனில் இளமையில் ஈஸியாக நடனம் வரலாம், ஆனால் புரிந்து கொள்ளும் தன்மையும் கூடவே வந்திருப்பது இவர்களுடைய கல்வி முறைக்கு ஒரு நல்ல சான்று. அந்த மேடம் பேசும்போது சொன்னார்களே, கவனித்தீர்களா? ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் தொடக்கப் பள்ளியிலேயே கற்றுக் கொடுக்கிறோம் என்றார்கள். எவ்வளவு பெரிய நிர்வாகம் தெரியுங்களா இது? சாதாரணமாக நிர்வாக படிப்புகள் 2 ஆண்டுகளுக்கு மேல் படிக்கிறார்கள். ஆனால் சராசரியாக ஒரு சின்ன குழந்தைக்கு அழகாக சொல்லித் தருகிறார்கள். இந்த கதை, பாட்டு, நாடகம், நடனம் என்று அனைத்திலும் பங்கு கொண்ட அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், இதற்கு காரணமாயிருந்த அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுதல்கள் மற்றும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஆரோக்கியம் தொடர்பான ஒரு சிறு கண்காட்சி போன்ற ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள்.
அதிலே அரிசி வகைகள் மற்றும் பல விஷயங்கள் அடங்கியுள்ளன. இதை யாரோ ஒரு குழந்தை தானே செய்திருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். சுவாதினி என்று அங்கு ஒரு பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. அநேகமாக அந்த குழந்தையாக இருக்கலாம். வாழ்த்துக்கள், யாராக இருந்தாலும் வாழ்த்துக்கள். அரிசியை பார்த்தாச்சில்ல, அப்புறம் என்ன, சோறு தான். அழகான மதிய உணவு கொடுத்தாங்க. அற்புதமான காட்சிகளோட அந்த உணவு வாய்க்கும் வயிற்றுக்கும் மனசுக்கும் ரொம்ப நிறைவாக சுவையாக இருந்தது. ரொம்ப நல்ல நிகழ்ச்சி. We request our trustee, Mr. Sanjay Kumar sir, to ரொம்பவுமே அருமையான நிகழ்ச்சி. ஏற்பாடு செய்த பிரேமிகா கிருபா அறக்கட்டளைக்கு எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக அறக்கட்டளைன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும். நான் தனியாக சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த அறக்கட்டளை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த இடத்துல சராசரி அறக்கட்டளையிலிருந்து மாறுபட்டது, வேறுபட்டது. அவங்க அறக்கட்டளையினுடைய நோக்கம், லட்சியம் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராமத்திலிருந்து தங்களுடைய பணியை துவங்குவது, கிராமத்தை முன்னேற்றினால் மொத்த நாடும் முன்னேறும் என்பது அவர்களுடைய கருத்து. என்ன ஒரு அற்புதமான சிந்தனை பாருங்கள். இந்தியா கிராமங்களில் ஆனது, விவசாய நாடு, உலகத்துக்கே தெரியும். ஆனால் நம்ம கிராமங்களை பற்றி எப்பயாவது எதுக்காவது யோசிச்சிருக்கோமா? தப்பி தவறி போனால் கூட ஒரு நாளைக்கு மேலே நம்மளால் அங்கே இருக்க முடியாது. ஆனால் இவங்க கிராமத்தில் இருந்து தான் இவங்களுடைய சேவையை துவக்கிறாங்க. அந்த ஏழை குழந்தைகள், கிராமத்து குழந்தைகள் நன்கு படிக்கும் பொழுது அவர்களுடைய முன்னேற்றம் நாட்டின் எல்லை வரை செல்லும். அப்போது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களும் முன்னேறுவாங்கங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் இவங்களுடைய ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சராசரி கிடையாது, 10ஓடு 11, அத்தோடு இது ஒன்று என்பதும் கிடையாது. தனித்துவம் வாய்ந்தது, யூனிக்னஸ்னு சொல்கிற மாதிரி தனியாக தெரிவார்கள் எங்கு நின்றாலும். அந்த அளவுக்கு அவர்களுடைய கொள்கை, கோட்பாடு, நோக்கம் எல்லாம் உயர்ந்தது. அதைவிட அதை கடைப்பிடிப்பது அவர்களது முக்கிய தொழிலாக இருக்கிறது. எனவே இவர்களுக்கு தோல்வியே இருக்க முடியாது, நிச்சயமாக இருக்க முடியாது. உரை நிகழ்த்திய அனைவருமே அற்புதமாக பேசினார்கள், அருமையாக பேசினார்கள், உண்மையை பேசினார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நமது சிறப்பு விருந்தினர் பேசும் பொழுது அவரது வார்த்தைகளின் அளவு, ஒலி, அதனுடைய தன்மை, அதை வைத்து சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவரது மனம் மிக மிக அருமையாக மகிழ்ச்சி அடைந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு சந்தேகம் என்றால் நீங்கள் அவரை நேரடியாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகளின் மூலம் அவர் மனதை நான் படித்தேன். மிக மிக அனுபவம் மிக்க மனிதர். பல இடங்களுக்கு சென்று பல அனுபவங்களை பெற்றவர். இக்கட்டான சூழ்நிலைகளை ஈஸியாக கடந்து வந்திருப்பார். அதனால் அவரது உரையை நிச்சயமாக நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். ஆக இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி அந்த அறக்கட்டளையின் பணிகளையும் தொடர்ந்து செய்வதன் மூலம் பிரேமிகா கிருபா அறக்கட்டளை மக்களின் மனதில் என்றும் நீங்காத ஒரு இடத்தை பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த அறக்கட்டளை நிச்சயமாக வயதில் ஒரு சின்ன செடிதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி என்பார்கள். அந்த அருகம்புல்லை நீங்கள் முழுவதும் வேரோடு பிடுங்கி விடுங்கள் பார்க்கலாம், யாராலும் முடியாது. என்னதான் தண்ணி ஊற்றினாலும் மண் ஈரமாக இருந்தாலும் முழுவதுமாக வராது. அந்த அருகம்புல் மண்ணை கெட்டியாக பிடித்திருப்பது போல இந்த அறக்கட்டளை நல்ல விஷயங்களையும் கிராமங்களையும் கிராமத்திலிருந்து முன்னேற்றத்தை தொடங்கும் அந்த தன்மையையும் மிக கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறது. எனவே இனியெல்லாம் ஜெயமே, வெற்றி வெற்றி வெற்றி. இதுகாரும் உடன் வந்து பொறுமையாக கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோட் சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.